ஹலோ ஆல், வெல்கம் டு சமையல் கட்டு சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான இட்லி பொடி வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எங்கள் அம்மாவோட ஸ்டைல், வாங்க பார்க்கலாம். இதுக்கு இன்றைக்கி ஒரு கடாயில் நான் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயம் எடுத்துக்கிறேன். கட்டி பெருங்காயம் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். பெருங்காயத்தை நல்லா பொரியிற அளவுக்கு எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் இது இந்த மாதிரி இப்போ நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த அளவுக்கு பொரியிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட நல்ல கார மிளகா ஒரு 10லேருந்து 12க்குள்ளே எடுத்துக்கோங்க. இது அவங்கவுங்க காரத்தை பொறுத்து. 12 எடுத்துக்கிட்டால் மீடியமாக இருக்கும் பொடி. இதுக்கு கோம்பெலாம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, அது அப்படியே போட்டுக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா 1 கப் கடலைப்பருப்பு. இதை நல்லா வறுப்படணும்னு இல்லை, திட்டமாக வறுத்துக்கிட்டா ஓகே. பட் இதோடைய முக்கியமான சீக்ரெட் என்னென்னா, கையெடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த பொடிக்கு நம்ம ரெடி பண்ணும்போது. அப்போ தான் ஒரு இடத்துல ரொம்ப அதிகமாக வறுப்பட்டுறாமல் மீடியமாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் இதை பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் போல் கையெடுக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ இந்த மாதிரி பதம் வரும் பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துல ப்ரௌனாக கொஞ்சம் மீடியமாக அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும் பொடி உங்களுக்கு. இதை இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு தட்டில் இது எல்லாத்தையும் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இது கூட இப்போ நம்ம உளுந்து சேர்க்க போகிறோம். நீங்கள் முழு உளுந்து இல்லை அரை உளுந்து, கருப்பு உளுந்து எதை வேணால் சேர்க்கலாம். 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திங்கன்னா அதே கப் அளவுக்கு 1.5 கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி என்கிட்ட நான் முழு உளுந்து தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கருப்பு உளுந்து இன்னும் உடம்புக்கு நல்லது, அதில் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. நீங்கள் வீட்டுக்கு செய்யும் போது நீங்கள் அதை யூஸ் பண்ணி செய்யுங்க. ஓகேங்களா? இப்போது இதையும் அதே மாதிரி சொன்ன மாதிரி கையெடுக்காமல் வறுக்கணும். இதையும் இப்போது இந்த அளவுக்கு வறுத்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். வறுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு பெப்பர் சேர்த்துக்கோங்க. முழு பெப்பராக சேர்த்து லைட்டாக இதை சும்மா வறுத்து அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ணணும், காத்தாட நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஹீட்டில் அரைச்சிங்கன்னா பொடி கட்டி கட்டியாக ஆகிடும். ஹீட்டில் எப்பயுமே அரைக்கக்கூடாது, நல்லா ஆறணும். இதெல்லாம் ஆறின பிறகு இன்றைக்கி நான் பெரிய பூண்டு எடுத்துருக்கேன்றதால 3 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாரில் எப்பயுமே பெருங்காயம் போடணும், அப்புறம் தான் மிளகா போடணும். இது எல்லாமே நல்லா அரைப்படணுன்றதால மிளகா மேலே போட்டிங்கன்னா அங்கங்கே தங்கிடும். அதனால பெருங்காயம், மிளகா, அது கூட பருப்பு வகைகள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் பொடிக்கு, இட்லிக்கு இல்லை தோசை பொடியெலாம் சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நான் அரைச்சிருக்க குவான்டிட்டி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1 மந்த்துக்கு வரும். எப்பயுமே இந்த மாதிரி அளவு தான் நான் அரைப்பேன். ரொம்ப அதிகமாகவும் அரைக்க மாட்டேன், ரொம்ப கம்மியாகவும் இருந்தால் பத்தாது. இந்த அளவு அரைச்சிக்கிட்டிங்கன்னா 1 மந்த் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும் பார்த்து. தேங்க்யூ, பாய்.